ஹீமோகுளோபின் குறித்து என்னதான் விழிப்புணர்வு இருந்தாலும் இந்த குறைபாடோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தாங்க வருது. ஹீமோகுளோபின் அப்படின்றது ரத்த சிவப்பணுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான புரதம். நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்ற ஒரு முக்கியமான பணி தான் இந்த ஹீமோகுளோபின் பண்ணுது. பொதுவா இதுல பாதிக்கப்படுறது அதிகமா பெண்கள் தான். கர்ப்பமாக இருக்கும் போதும் சரி, மாதவிடாய் காலங்களையும் சரி, உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரத்த குறைபாடு ஏற்படுகிறது. ஆண்களுக்கு 14 இருந்து 18 மில்லிகிராம் அளவிலையும், பெண்களுக்கு 12 இருந்து 16 மில்லிகிராம் அளவுலையும் இந்த ரத்தம் உடம்புல இருக்கணும். இது சீரா இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நெஞ்சுவலி, தலைவலி, உடல் சோர்வு, பசியின்மை, கை கால்கள் விடாம வலிக்கிறது, இதயம் சீரற்று துடிக்கிறது, கண்கள் வெளிர்ந்து போறது, சருமம் வெளிர்ந்து போறது, இதெல்லாம் இதுக்கான அறிகுறிகள். இதை சரி செய்ய நம்ம எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா, பீட்ரூட், கீரை, வெல்லம், எலும்பு சூப்பு, ஈரல், அத்திப்பழம், மாதுளம்பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் பேலன்ஸ்டா எப்போதுமே இருக்கும். இது போல பல ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.